வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி பார்க்க போறோம். அதுக்கு இப்போ ஒரு பவுல்ல நான் 3 கப் கடலை மாவு சேர்க்க போறேன். 3 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், காரமாலாம் இருக்காது. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ நான் இது கூட ஓம தண்ணி சேர்க்க போகிறேன். நான் ஓமத்தை 20 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு அதை இப்போ வடிகட்டி இதில் ஊற்ற போகிறேன். இது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் இது போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள் மறந்துடாமல். கிடைக்கலனா பரவாயில்ல. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் இது கூட கலருக்காண்டி நான் கலர் பொடி சேர்க்குறேன். எல்லோ கலர். நீங்கள் தேவை இல்லைன்னா மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் பொடி போடுறதுனா தண்ணியில் கலக்கிட்டு ஊற்றுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுபோல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம புளிஞ்சிடலாம். நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக இடியப்பத்துக்கு எதில் வச்சு புளிவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம இப்போ எண்ணெய் தடவ போகிறோம். எண்ணெய் தடவின பிறகு நீங்கள் மாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சுருவேன்னா எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. இப்போ நம்ம இது எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். எண்ணெய் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறிகிரும். ஏன்னா இது 1 மினிட்லேயே வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நம்ம பிழிஞ்ச பிறகு பார்க்கலாம். 1 நிமிஷம் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. ஏன்னா நல்லா வெந்துருச்சு, எல்லோ கலரில் வந்துருச்சு பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி மட்டும் திருப்பி விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். வெந்துருச்சு இது. இப்போ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். எல்லா மாவையுமே சுட்டு வச்சுட்டேன். இப்போ நான் இதை உடச்சி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறேன். ஸோ அந்த மாதிரி சுட்டு வச்ச பிறகு நம்ம உடைக்கிறது தான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம சுட்டதை வச்சு லைட்டாக உடச்சிக்கோங்க. ரொம்ப நொறுக்கிறாதீங்க. நீளமாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பார்க்கையிலே சாப்பிடலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னமாக நொறுக்கிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா கருகாமல் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கையிலே எடுத்துடணும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஓமம்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளி பலகாரம் செய்யலை, சேஃபாக பண்ணுங்கள். என்ன பலகாரம் செய்யலை, கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.